லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து தேர்வு எழுதிட்டு வேலை கிடைக்காம பர்மனெண்ட் வேலையோ டெம்பரரி வேலையோ எதுவுமே கிடைக்காம புலம்பிகிட்டு இருக்கும்போது ஒரு சம்பவத்துக்கு இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ஆன ஒன்று அரசு கொடுக்குதுன்றது வந்து ஒரு தவறான முன் உதாரணம் தான். இந்த மனிதாபிமானத்தை வேலை கொடுத்து தான் பண்ணணும்னு கிடையாது. இப்போ அவங்களுக்கு நீங்கள் வேலை கொடுத்ததுக்கு பதிலாக ஆளுக்கு ஒரு 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 கோடி ரூபாய் போட்டிங்கன்னா பேங்க்கில் ஃபிக்ஸடில் போட்டிங்கன்னா மாதம் வந்து உங்களுக்கு 7.5% 8% வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் மாதம் வந்து ஒரு 65,000 இல்லை ஒரு குறைஞ்சபட்சம் 50,000 65,000 உழைக்காமலே வரும். கோர்ட்டுக்கு போய் இப்போ வேலை கொடுக்கலாமா வேண்டாமா, இப்போ கோர்ட் என்ன சொல்லிச்சு, நான் தலையிடல ஆனால் டெம்பரரியாக வேலை கொடுங்க. அப்பா இறந்துட்டாரு, விபத்தில் போயிட்டாருன்னா அவருக்கு வேலை கொடுப்பாங்க. இப்போ ஈபியில் ஒருத்தர் வேலை செய்கிறாரு, ஈபியில் போய் சாக்கடிச்சு செத்துடுறாரு, அவர் குடும்பம் நடுகதியில் வந்துடுது அப்படின்னும் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க வேலை கொடுப்பாங்க. இதுதான் கருணை அடிப்படை. அதை ஒரு 30 கோடியோ 40 கோடி இல்லைங்க, சரி அரசு கூட வேணாங்க, விஜய் சார் என்ன ஏழையா, ஒரு 50 கோடி தர மாட்டார் அவர், ஒரு 50 கோடி எடுத்து பிச்சு குத்தா முடிஞ்சு போச்சே. ஒரு 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 பேராபத்து, ஒரு வெள்ளம் வருது, இல்லை ஒரு நெருப்பு வருது அப்படின்னா பத்திரிகை வந்து அரசு கூட சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்களை ஒரு பாலமாக பார்க்கும் அரசு. பொதுவாக பிரிட்ஜு மாதிரி. ஆனால் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மீண்டும் இணைகிறார் அன்பு வணக்கத்தின் ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேற்றைக்கு நீங்கள் நம்ம முதலமைச்சருடைய ஸ்பீச்சை குறித்து பேசியிருந்தோம். அந்த வீடியோவில் நம்ம இன்னொரு விஷயத்துக்கு பேசலாம்னு நினச்சோம். நம்ம தனியாகவே ஒரு சப்ஜெக்டாக பேசலாம்னு நீங்கள் சொன்னீங்க, அதனால் நான் தனியாக பேச விரும்புகிறேன். பத்திரிகையாளர்களை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே அனுமதிக்கலை அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக மாறுச்சு. அதே போல் முதலமைச்சர் வழங்கி இருக்கக்கூடிய பணி நியமன ஆணைகள் 32 பேருக்கு ஊராட்சி மன்ற அலுவலகங்களில், கிராம ஊராட்சி நிர்வாக அலுவலகங்களில் வந்து பார்த்திங்கன்னா இளநிலை உதவியாளர், இளநிலை பொறியாளர் அப்படின்னு பல பதவிகளை கூட கொடுத்துருக்குறாங்க. 2 சப்ஜெக்ட்டு குறித்து நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரிப்போர்ட்டர்ஸை உள்ளே அலோவ் பண்ணக்கூடாது, கரூர் எஸ்பி வந்து வெளியில் போங்க அப்படின்னு அனுப்பினது, அந்த காட்சிகளை பார்த்துருப்பீங்க. அது எப்படி உங்களுக்கு இருந்துச்சு? ஆக்சுவலி நீங்கள் ரெண்டுமே வந்து முக்கியமான விஷயங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த பொதுமக்கள் சம்மந்தமான இந்த வேலைவாய்ப்பு ஃபஸ்ட்டு அதை பேசிவிட்டு அப்புறமா பத்திரிகையாருக்கு 2வது பாதியில் ஏன் அப்படின்னா பத்திரிகைக்காரன்றது அது வந்து பாவப்பட்ட பொழப்பு. அந்த பொழப்பு அப்படி தான் இருக்கும். யார் முதலமைச்சராக இருந்தாலும் பெருசாலாம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கண்ணியமாக நடத்துவாங்க, அதுக்கப்புறமா மோசமாக நடத்துவாங்க. அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்டால் அவங்களுக்கு பிடிக்காது. பொதுமக்கள் பேசக்கூடிய பிரச்சனை பேசினா அதை பற்றி அக்கறை இருக்காது. அதனால் அது நம்ம 2வது பேசிட்டு இப்போ முதல்ல வந்து வேலைவாய்ப்பு. இப்போ வேலைவாய்ப்புன்னு வரும்பொழுது வந்து இந்த 32 பேருக்கு இன்றைக்கி வேலை கொடுத்ததுனால ஒன்றும் பெருசாக குடிமொழிவிடுமா, இதனால் என்ன அனாதையாக இருக்குது அந்த குடும்பம்லாம், அதுக்கு ஒரு முதலமைச்சர் உதவி பண்ணக்கூடாதா அப்படின்னு இந்த வாதமாக எடுத்து பேசலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பாதிக்கப்பட்டவங்களோட வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களாம் வந்து என்னுடைய சகோதரனை, என்னுடைய அம்மாவை, என் தந்தை இழந்திருக்கிறேன், இதன் மூலமாக எங்கள் குடும்பத்தில் விளக்கேற்றி வைத்திருக்கிறார் முதலமைச்சர், என்னுடைய மருமகனாக வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க புலகாங்கிதம் அடைகிறாங்க. இல்லை, நீங்கள் வந்தபோது நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அருள் வந்து எனக்கு அதை பார்க்கும்போது கஷ்டமாக இருந்தது, அதில் என்ன இருக்குன்ற மாதிரி கூட நீங்கள் சொன்னீங்க. நான் வந்து ஒரு சட்டம் படித்த ஒரு மாணவனாக வந்து சட்டத்தை முதல்ல பார்க்கணும். லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து தேர்வு எழுதிட்டு வேலை கிடைக்காம பர்மனெண்ட் வேலையோ டெம்பரரி வேலையோ எதுவுமே கிடைக்காம புலம்பிகிட்டு இருக்கும்போது ஒரு சம்பவத்துக்கு இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ஆன ஒன்று அரசு கொடுக்குதுன்றது வந்து ஒரு தவறான முன் உதாரணம் தான். அதான் தவறுன்னு இல்லை, அது ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி யாரும் பண்ணலை. அப்போ இதுக்கு முன்னாடி இப்போ மகாமகத்தில் இறந்த போது கொடுத்துருக்கணும். இப்போ கும்பகோணம் ஃபயர் ஆக்சிடென்ட்டு நடந்தது. கும்பகோணத்தில் குழந்தைகள் வந்து ஒரு ஸ்கூலோட மெத்தனத்தால், தனியார் மெத்தனத்தால் தீக்கு இரையாகி இறந்தாங்க. இப்போ அது வந்து அரசோட ஃபெயிலியர் தானே, அன்னைக்கு இருந்த அரசோட ஃபெயிலியர் தானே. அரசு போய் என்ன பண்ணியிருக்கணும், போய் அந்த ஸ்கூலை இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கணும், ஸ்கூலில் சேஃப்டி இருக்கா பார்க்கணும். எவ்வளோ பிஞ்சு குழந்தைகள், இதுவாச்சும் பெரியவங்கெல்லாம் கலந்து சேர்த்தாங்க, அது வெறும் பிஞ்சு குழந்தைகள். அப்போ அரசோட மெத்தனத்துக்கு அன்னைக்கு அந்த குடும்பத்துங்களுக்கு அந்த சோகத்தை இது பண்ணுறதுக்கு நம்ம என்ன பெருசாக பண்ணோம்? அன்றைக்கி எதனா வேலை வாய்ப்புகள் அந்த மாதிரி எதனா இல்லை இழப்பீடு கொடுத்துருந்தாங்க அம்மையா ஜெயலலிதா. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து அது கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் தடுக்க நிறுத்தணும், அதுதான் ஒரு அரசு நோக்கமாக இருக்கணும். இறந்தவங்களுக்கு வேலை கொடுக்குறது வந்து அரசோட நோக்கமாக இருக்கக்கூடாது. அரசோட வேலை என்பது வேலை இல்லாதவங்களுக்கு தான் வேலை கொடுக்கணும். செத்து போனவங்களுக்கு வேலை கொடுக்குறதுன்றது வந்து அரசோட கொள்கையாக மாறுதா என்னன்னு தெரியல. கருணைன்னு அதனால தான் அந்த பேரை பயன்படுத்துகிறாங்க. நீங்களே பல எம்பத்தின்றது வேணும் தம்பின்னு சொல்லுவீங்க, கருணை வேணும்ல. இல்லை, எம்பத்தி சிம்பத்தி வேணும், ஹியூமன்னஸ் வேணும், அதனால மாற்றுக்கிறதே கிடையாது. மனிதாபிமானம் தான் அடிப்படை தலை சிறந்தது. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த மனிதாபிமானத்தை வேலை கொடுத்து தான் பண்ணணும்னு கிடையாது. இப்போ அவங்களுக்கு நீங்கள் வேலை கொடுத்ததுக்கு பதிலாக ஆளுக்கு ஒரு 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 கோடி ரூபாய் போட்டிங்கன்னா பேங்க்கில் ஃபிக்ஸடில் போட்டிங்கன்னா மாதம் வந்து உங்களுக்கு 7.5% 8% வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் மாதம் வந்து ஒரு 65,000 இல்லை ஒரு குறைஞ்சபட்சம் 50,000 65,000 உழைக்காமலே வரும். வட்டி வரும்.
நீங்கள் அதை வந்து எடுத்துன்னு போய் தனியார் கூட கொடுக்க வேணாம். தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் இருக்குது, பிஎஃப்சி. பவர் ஃபினான்ஸில் சீனியர் சிட்டிசன்ஸ்க்குன்னு ஒரு மாதிரி ஒரு வட்டி தராங்க, இந்த மாதிரி இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அவங்க கிட்ட நீங்கள் போட்டிங்கன்னா அந்த பவர் ஃபினான்ஸ் வந்து அரசுது. அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் கூட கடன்லாம் கொடுக்குது, ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுது. இல்லையா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட்லேயே ஒரு 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 பாண்டோ இல்லை ஒரு அதுக்குன்னு ஒரு 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 விஷயத்தை உருவாக்கி நீங்கள் அதை வந்து அந்த பணத்தை வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுத்துட்டு கவர்மெண்ட் வந்து வட்டியை மாதம் மாதம் கட்டணும் அவங்களுக்கு பண்ணிங்கன்னா. அப்போ என்ன ஆனால் ஒரே கல்லில் 2 மாங்காய். இன்னொன்று, கோர்ட்டுக்கு போய் இப்போ வேலை கொடுக்கலாமா வேண்டாமா, இப்போ கோர்ட் என்ன சொல்லிச்சு, நான் தலையிடல ஆனால் டெம்பரரியாக வேலை கொடுங்க. அப்போ டெம்பரரியாக வேலை கொடுங்கன்னா என்ன அர்த்தம், அவங்க பர்மனெண்ட் ஆகிறதுக்கு அவங்க கோர்ட்டுக்கு போனோம். யார் கோர்ட்டுக்கு போனோம், இந்த வேலைக்கு வாங்கினாங்க பாருங்க, அவங்க போனோம். இப்போ இன்னைக்கு விஜய் என்ன ஆட்சி இருக்குது, நாளைக்கு விஜய் சார் ஆட்சி இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த அரசு ஒரு வேளை அவங்க வேலையை ராஜினாமா பண்ணிச்சுன்னா ஜட்ஜி போட்டு தலையை பிச்சுக்கு வரா. நான் என்ன சொல்லேன்னா, உங்களோட ஆசா பாசத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சட்டத்தை வந்து வளைக்கக்கூடாது. இல்லை நீங்கள் வந்து புதுசாக ஒரு விஷயத்த புது பிரச்சனையை உருவாக்கி விடக்கூடாது. இப்போ சீனியாரிட்டியில் இருப்பாங்க நிறைய பேர், சரிங்க. இன்னொன்று கம்பேஷனட் கிரவுண்டுன்றாங்க. நிறைய பேர் இந்த கருணை அடிப்படைனா என்னென்னு புரியாமல் பேசுகிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு எல்லாமே நம்ம படம் மூலியமாகவே சொல்கிறோம். ஒரு படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து பொறுப்பு இல்லாமல் இருப்பார். அவங்க அப்பா ரயில்வே ஸ்டேஷனில் வேலை செஞ்சுருப்பார். அவர் என்ன பண்ணுவார், உயிரை விடுவார், ஆக்சிடென்ட் மாதிரி. அப்போது ஒருத்தர் சொல்லுவார், அவர் நண்பர், இவ்வளோ வருஷமாக ரயில்வே தண்டவாளம் பார்க்குறவர், ட்ரெயின் வருது போகிறவர், இது விட தெரியாதா உங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ கிட்ட நிற்கணும் எக்ஸ்பிரஸ் வருமோன்னு, உங்கள் அப்பா உனக்கு வேண்டி தான் என் வேலையை விட்டார், இறந்துருக்காருன்னொன்னே சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுவார், அந்த உடுப்பை போட்டுட்டு வேலைக்கு போவார். பொறுப்பு இல்லாமல் இருந்திருப்பார், பொறுப்பு வரும். அப்போ அப்பா இறந்துட்டார், விபத்தில் போயிட்டாருன்னா அவருக்கு வேலை கொடுப்பாங்க. இப்போ ஈபியில் ஒருத்தர் வேலை செய்கிறாரு, ஈபியில் போய் சாக்கடிச்சு செத்துடுறாரு, அவர் குடும்பம் நடுகதியில் வந்துடுது அப்படின்னும் அந்த குடும்பத்தில் இருக்கவங்களும் வேலை கொடுப்பாங்க. இதுதான் கருணை அடிப்படை. ஒரு பொருட்காட்சிக்கு போய் கும்பலாக செத்துடுறது, இல்லை கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடும்போது ஸ்டாம்பீட்டில் செத்துடுறது, இல்லை ஒரு அரசியல் கட்சிக்கு போய் அதை பார்க்க போய் மாநாடுக்கு போய் செத்து போயிடுறது, அதுக்கெல்லாம் வந்து கிடையாது. சரி, அப்போ கரூரில் செத்தா தான் காசு கொடுப்பீங்களா? இதுக்கு முன்னாடி திருச்சியில் இறந்தவங்க, மதுரையில் ஒரு சில தம்பிங்கள்லாம் மாநாடுக்கு வந்து இறந்தாங்களே, அதெல்லாம் உயிர் இல்லையா? இப்போ இதெல்லாம் கேள்வி வருதுல்ல. ஒரு அரசு என்பது 4 பேர் கேள்வி கேட்குற இடத்துல இருக்கக்கூடாது. இன்னொன்று, ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இப்போ என்ன பெரிய பிரச்சனைனா, இப்போ இன்றைக்கி இதுக்கு வேலை, இப்போ வேலை இல்லா விஷயத்துக்கு அதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா? அதை பற்றி எதனா தெரியுதா? ஒரு சிலர் புரிதலே இல்லாமல் ஒரு 30 பேர் வேலை, அப்படி கிடையாது. அரசு வேலைகளுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது, ஒரு சில தகுதிகள் இருக்குது. நீங்கள் எதனால் அதில் தகுதி இருக்குல்ல, அந்த அதுலேயே படித்த பிள்ளைங்க இருப்பாங்க, ஒரு டிகிரி முடிச்சிருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க. ஒரு குடும்பம்லாம் பார்த்தீங்கன்னா கணவனையும் இழந்துட்டாங்க, மகனையும் இழந்துட்டாங்க. ஒத்த பெண்மணி தான் அவங்க சொல்கிறாங்க, நான் வாழ்கிறதே இல்லை தான், ஆனால் தம்பி என் மயம் மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு அங்கன்வாடியில் ஒரு வேலை தரேன்னு சொன்னார். அப்போ அந்த பெண்மணியோடைய ஒரு நல்ல இருந்து பார்த்தா அது நம்மளால் வந்து பாவம்யா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நமக்கு வருது. சரி, இப்போது நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஏன்னா அருள் வந்து மனிதாபிமானத்துக்கு சொந்தக்காரர், அதனால் நீங்கள் திருப்பி அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து இமயமலைக்கு போனோம், அமைதி தேடி ஏதோ ஒரு விஷயத்துக்கு. இமயமலைக்கு ட்ரெயினில் போனால் லேட் ஆகும், நடந்து போனால் லேட் ஆகும். நான் உங்களை பிளெயினில் திரும்ப இமயமலையில் விட்டால் சீக்கிரம் போவீங்கள்ல. 20 வருஷம் 25 வருஷம் நீங்கள் வேலை செஞ்சு என்ன வருமானமாக சம்பாதிக்கிறீங்களோ அந்த காசை நான் முதல்ல உங்ககிட்ட கார்பஸாக கொடுத்தேன்னா, கருணை தொகையாக கொடுத்துட்டு இந்த பணத்தை வச்சுக்கோங்க. இந்த பணத்தை வந்து நீங்கள் உடனே எடுக்காத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஃபேமிலிக்கு 3 வருஷத்துக்கு வேணால் ஒரு வாட்டி எடுத்துக்கலாம், இல்லை 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம் அந்த பணத்தை, ஏதோ மத்திய அரசுலையோ மாநில அரசுலையோ எதையோ போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணம் வரும். இந்த பணம் வந்து உங்கள் மகன் வந்து உயிரோடு இருந்தார்னா எப்படி வருமோ அது மாதிரி வரும். நீங்கள் போய் வேறு உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்க. 2 வருமானம் ஆச்சா, பணம் முன்னாடியே வந்துடுச்சா, இது புத்திசாலித்தனமா? இல்லை அரசு வேலையை கொடுத்து அவங்களும் வேலை செஞ்சு தான், அவங்க வேலை செஞ்சு தான் கூலி, வேலை செஞ்சதுக்கு கூலி, அவ்வளோதான். ஏதோ பெரிய ஒரு விஷயத்தை அப்படியே பண்ணி கொடுத்தா மாதிரி ஒரு விஷயத்தை காட்டுறதுக்கு நீங்கள் இதை பண்ணுறீங்க. ஏங்க இப்படி பாருங்கள், கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துலேருந்து பாருங்கள், 8 மணி நேரம் வேலை செஞ்சால் வேலை கூலி, அரசாங்கத்துக்கிட்ட வேலை செய்கிறாங்க, அரசு வேலையை வாங்கி தரீங்க. அதில் ஒரு சில சட்டங்கள் வந்து குறுக்க வருது. இப்போ கோர்ட் என்ன பண்ணுது, இதுக்கு என்ன ப்ரொசீஜர் வச்சுருக்கீங்க, அந்த இதெல்லாம் வந்து எஸ்ஓபி ஒன்று போட்டுன்னுவாங்க, இது மாதிரி இனிமேல் பண்ண போகிறீங்களா, உங்கள் பாலிசி என்னன்னு கேட்குது. நான் என்ன கேட்குறேன், நாளைக்கு ஒரு வேளை விஜய் சார் ஆட்சி போயிடுச்சு, 5 வருஷம் கழிச்சு வேறு ஒரு ஆட்சி வருது, அப்போது அந்த ஜனங்களுக்கு யார் பாதுகாப்பு? பிரச்சனையை மேலும் மேலும் தான் உருவாக்கிட்டு. நான் சொல்கிற மாதிரி ஒரு வேளை அவங்களுக்கு ஒரு 1 டைம் செட்டில்மெண்ட் மாதிரி பணத்தை நிறைய கொடுத்துட்டு, இல்லை அந்த குடும்பத்தில் ஒரு வேளை யாரோ மது பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாரு, அந்த பணத்தை ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறாரு, அடுத்த கேள்வி வரும். அதுக்கு தான் சொல்கிறேன், சிஸ்டமேட்டிக்காக அந்த பணம், இந்த பணம்ன்றது வந்துங்க, அரசு வந்து இன்றைக்கி ஒரு 30 கோடின்றது அரசுக்கு ஒரு பெரிய பணம் கிடையாது. அதை ஒரு 30 கோடியோ 40 கோடி இல்லைங்க, சரி அரசு கூட வேணாங்க,
விஜய் சார் என்ன ஏழையா? ஒரு 50 கோடி தர மாட்டார் அவரு? ஒரு 50 கோடி எடுத்து பிரித்து குத்தா முடிஞ்சு போச்சே. இதில் வந்து அடிபட்டவங்க, வேலை போனவங்க, அது மாதிரிலாம் இருக்கிறாங்க. ஆஸ்பத்திரியிலே இருந்து வேலைக்கு போகாதவங்களாம் சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் 50 கோடி தாண்டாத. யாரோ ஒரு 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 பழைய ப்ரொடியூசரை கூப்பிட்டு எனக்கு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்றேன், இல்லை நான் படம் பண்ணி ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் விற்று தரேன், ஜனநாயகம் ரிலீஸ் ஆக போகுது, ஜனநாயகம் ரிலீஸ் ஆக போகுது, பண்ணலாமே. அப்போது நீங்கள் லேட்டாக போவீங்க 7 மணி நேரம் 8 மணி நேரம். அதுக்கு நீங்கள் ஆட்சியில் இருக்கிறது, இப்போ நீங்கள் ஆட்சியில் இருக்கிறதுனால தானே இதை பண்ண முடியுது. ஆட்சியில் எல்லாம் இதை பண்ண முடியுமா? அப்போ இது முதலமைச்சர்ன்ற முறையில் நீங்கள் பண்ணுறீங்க. விஜய் அண்ணாவா பண்ணலை. உண்மையிலே உங்களுக்கு அக்கறை இருக்குன்னா விஜய் அண்ணாவை முன்னாடியே பண்ணியிருக்கணும். சரி, இப்போ கூட ஒன்றும் இல்லை, முதலமைச்சராக ஏன் பண்ணுறீங்க? விஜய் சாராக பண்ணுங்க. நடிகர் உங்களை பிடிக்கும், குடும்பத்தில் ஒருத்தர், அப்படி பாருங்க. முதலமைச்சராக அவங்கள பார்க்க வரல, தாவேக தலைவரை தானே பார்க்க வந்தாங்க. இப்போ தாவேக தலைவராக பண்ணுங்க. ஏன் இப்படி பண்ணி ஒரு குழப்பத்தை புதுசாக உருவாக்குறீங்க? 4 பேர் கேட்குற அளவுக்கு வந்துச்சுல. கூடவே இருக்கிற கம்யூனிஸ்ட்காரங்கள கேள்வி கேட்குறாங்க. கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு என்ன உண்மையாக சொல்லப்போனால் சத்தியமாக எல்லாருக்கும் வேலை கிடைக்கணுன்றது அவங்க கொள்கை. கம்யூனிஸ்ட் எந்த ஒரு கம்யூனிஸ்ட் தொழிலாளியோ கம்யூனிஸ்ட் தலைவரோ நான் வேணால் சத்தியம் அடிச்சு சொல்லுவேன், யாருமே வந்து வேலை வாய்ப்புக்கு எதிரானவர்கள் கிடையாது. அவங்களோட நோக்கமே என்பது அரசு வேலை எல்லாருக்கும் கிடைக்கணும், தனியார் மயம் இருக்கக்கூடாதுன்றது தான் அவங்க நோக்கம். அவங்க சொல்கிறாங்கன்னா அப்போ சத்தியமாக அதில் ஏதோ உண்மை இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சமாச்சும் காதை திறந்து கேட்கணும். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால், நான் அப்படி தான் பண்ணுவேன்னா பண்ணுங்க. நல்ல வேலை கோர்ட்டில் வந்து பெருசாக கேள்வி கேட்கல, மாண்பு தப்பிச்சுது. இல்லை, தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கி சூடு நடத்தி படுகொலை செய்யப்பட்ட போதும் முதலமைச்சராக அன்றைக்கு இருந்த மு.க. ஸ்டாலின், அதாவது எடப்பாடி பீரியடுக்கு அப்புறமா அவர் அரசு பணிகளை வழங்கினார், நியமன ஆணைகளை கொடுத்தாருல்ல, பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கொடுத்தாரு. அதை வந்து சொல்கிறேன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி காம்பேஷனட் கிரவுண்ட்ஸில் நீங்கள் வேலைக்கு கொடுக்குறது வந்து தப்புங்க. நாளைக்கு லாக்அப் டெத்தில் ஒரு 2 பேரை கூட்டின்னு போய் அடிக்கிறாங்க, போலீஸு செத்து போயிட்டாங்க. அப்போ 26 பேர் லாக்அப் டெத்தில் செத்துக்கிறாங்கல்ல, அதிலெல்லாம் நான் அவங்க குற்றவாளியா? சரி, அது கூட வேணாம். லாக்அப் டெத்து போலீஸ் பஞ்சு. யானை மறித்து சாவுறாங்கல்ல, யானை யார் சொத்து? அரசின் சொத்து. புலி யார் சொத்து? அரசின் சொத்து. பாம்பு யார் சொத்து? கொத்தி சாவுறாங்கல்ல, அவங்களெல்லாம் கொடுங்க அரசு வேலை. நான் போகிற வழியில் நான் விவசாயத்துக்கு போகிறேன், டீ பறிக்க போகிறேன், கரடி என்னை புரண்டி வச்சு சாவடிக்குது, எங்கள் அப்பா செத்து போட்டாரு, என் குடும்பம் நோட்டில் நிற்குது, கொடுப்பீங்களா அரசு வேலை? அரசியல் ஆதாயத்துக்காக விளையாடிக்கிட்டு இருக்கிறீங்க. அதை தான் நான் சொல்கிறேன். இல்லை, அது மட்டும்தான் இருக்குதா? அரசியல் ஆதாய கணக்குகள் மட்டும்தான். வேற என்ன இருக்குது? வேற என்ன இருக்குது இதில்? குடும்பத்தை முன்னேற்றணும்னு நினைக்கிறாரு முதலமைச்சர். அது குடும்பத்தை முன்னேற்றத்துக்கு சரி, இவ்வளோ குடும்பம், நிறைய குடும்பம் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது, அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறது? ஏன் தொழில் முனைவராக மாற்ற மாட்டிங்களா? வேலைக்காரனாக தான் வச்சுருப்பீங்களா? அடுத்த கேள்வி. ஏன் ஒரு 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 50 கோடி இல்லை சார் 50 லட்சம் கொடுத்து தொழில் முனைவராக மாற்ற மாட்டிங்களா? இல்லை ஒரு சுய உதவி குழு மாதிரி உருவாக்கி ஒரு கடை வச்சு கொடுக்குறோம். இப்போ வந்து திரும்ப திரும்ப ஊட்டியில் வந்து யானை மிதிச்சு சாகுறாங்க, பொள்ளாச்சியில் யானை மிதிச்சு சாகுறாங்க. ஏன் யானை மிதிச்சு செத்தா ஒரு 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 சுய உதவி குழு மாதிரி ஒன்று, அதுக்கு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனிலேருந்து வர காசு இவங்களுக்கு போகும் மாதம் மாதம். ஏன் அது மாதிரி எதனா ஒரு திட்டம் வேலை இல்லாமல்? ஏன் இப்போ யானை மிதிச்சு செத்தாலாம் காசு வேலை கொடுக்குறீங்களா கவர்மெண்ட்டில்? அப்போது அரசியல் காரணம் இருக்குது, அரசியல் பேசப்பட்டுச்சு, அரசியல் ஆக்கப்பட்டுச்சுன்னா வேலை கொடுக்குறீங்க. மற்ற நேரத்தில் உயிர் போச்சுன்னா அதை பற்றி எதுவும் கவலைப்படுறது கிடையாது. அப்போ இது என்ன விதமான அரசியல் இது? ஏங்க சட்டம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாதிரியும் இப்போ அரசு வேலை எனக்கு கிடைக்காது, எனக்கு இல்லை அப்படின்ற நிலைமையில தான் நிறைய பேர் இருந்திருப்பாங்க கரூரில். அவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அவங்களுக்கும் சந்தோஷம். அந்த வேலை வேறு யாருக்கும் போனோம்ல. ஒருத்தன் உட்காந்து பகலாக சின்ன வயசில் டீ கடையில் போய் நிற்காமல், சினிமா தேட்டருக்கு போகாமல், விளையாடாமல் கொல்லாமல், காலேஜ் கண்ட போய் நிற்காமல், டாஸ்மாக் கடையில் போய் நிற்காமல் உட்காந்துங்க நைட்டு பூரா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பான், எக்ஸாம் எழுதிக்கிட்டு தேர்வு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஆனால் அவங்க வீட்டில் சாவு நடக்கலன்றதுனால அவங்களுக்கு வேலை இல்லை. அப்படி தானே? இது என்ன இது? அவங்கள எதுக்கு பின்னுக்கு தள்ளுறீங்க? ஏன் ஒரு 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 சமதளத்தில் இருக்கணும். அரசு பண்ணுற தப்புக்கெல்லாம் அரசாங்க வேலை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா, இப்போது கம்பேஷனட் கிரவுண்டில் இப்போ ஈபியில் ஒருத்தர் இறந்துடுறாரு வச்சுக்கோங்களேன், அப்பாவோட வேலை தான் மகனுக்கு போகுது. புதுசாக அங்கே வேலை வந்து வரல, அப்பாவுக்கு இருந்த வேலை தான் மகனுக்கு. ஏன்னா அப்பா ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருந்தார், அதை இவர் ரீப்ளேஸ் பண்ணுறாரு. இது அப்படி இல்லை, இது யார் வேலையும் வாங்கல, புது அலாட்மெண்ட். இது வந்து புதுசாக உள்ளே வருது, அது வந்து இருக்கிற வேலை மாறுது, அதுக்கு ஒரு பீரியட் இருக்கும், டைம் இருக்கும். இது வந்து புரிதல் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து மனிதாபிமானம். அப்போ நான் சொன்னேன், அந்த கும்பகோணம் ஃபயர் ஆக்சிடென்ட்டில் குழந்தைங்களாம் செஞ்சு அவங்களுக்கு என்ன மனிதாபிமானம்? சென்னை மெரினால கூட ஒரு ஸ்டாம்பிங் நடந்துச்சு. ஆமாம், 5 பேர் செத்தாங்க. ஆமாம், விமான சாகசம் பண்ணுறாரு, முதல்வர் உட்காந்து பார்த்துருந்தாரு, விமானம்லாம் போயிருந்தது, 5 பேர் குடிக்க தண்ணி இல்லாமல் அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல் செத்து போயிட்டாங்க. என்ன பண்ணீங்க? என்ன வேலை கொடுத்தீங்க? குறைந்தபட்சம் காவல்துறையில் இது மாதிரி இருக்கிற ஃபஸ்ட்டு சஸ்பெண்ட் பண்ணுங்க,
ஃபஸ்ட்டு அதை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், சஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்போவாச்சும் பாதி விஷயம் நடக்காது. இப்போ லாக்அப் டெத்துலலாம் அடிச்சு சாவடிக்கிறாங்க. அப்போ இப்போ குதிரை ஓட்டுற தொழிலாளி ஒருத்தர் இறந்து போனார். என்ன பண்ணீங்க? சரி, இனிமேல்ட்டு லாக்அப் டெத் எதனா வந்துச்சுன்னா விஜய் என்ன ஆச்சு என்ன பண்ணும்? ஒரு அப்பாவை கூட்டிட்டு போய் அடிக்கிறாங்க, செத்துப்பிட்டான். வேலை கொடுப்பீங்களா? அரசு வேலை கொடுப்பீங்களா? எவ்வளோ விஷயத்தில் அவங்க பாடி வாங்காமல் பிரச்சனை பண்ணுறாங்க. ஏன்னா அது ஒரு கேஸு, அதை வச்சு அரசியல் இல்லை. ஒத்த உயிர் இது பண்ணிச்சு, அது பேர் வந்து யானை மெரிச்சுது, பாம்பு கட்சிது அப்படின்னா அதெல்லாம் போயிடலாம். ஏங்க கேவலம் நான் கேட்குறேன், 90 கிலோமீட்டருக்கு மேலே தென்காசியில் 3 ஆஸ்பத்திரிக்கு போய் 3 ஆஸ்பத்திரியில் பாம்பு கடிக்கு கட்டு விரியன்னு நினைக்கிறேன் கட்சி மருந்து இல்லாமல் 19 வயசு மகன் தான் கண்ணு முன்னாடி இறக்குறாரு. என்ன காம்பன்சேஷன் குத்து கீச்சுது இந்த அரசு? எந்த அரசாக வேணா இருக்கட்டும், என்ன குத்திங்க நீங்கள்? உங்கள் மருத்துவமனைக்கு வந்தப்போ மருந்து இல்லை, பாம்பு கட்சி மருந்து இல்லாமல் 2026 சாகுறாங்க. நீங்கள் என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, வைபு, சாங்கு, இன்ஸ்டான் பீஸ்னுக்கிறீங்க. என்ன காம்பன்சேஷன் கொடுத்தீங்க? எத்து வைங்க. அப்போ இந்த கேஸ் வரும்போது இதுக்கு எல்லாத்துக்கும் எடுத்து துட்டு வைக்கணும் அரசு. இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு சொல்லணும். இப்படி போன ஒவ்வொரு உயிருக்கும் பதில் சொல்லணும் அரசு. சொல்லிவிட்டு மனிதாபிமானம் பேசலாம். நான் இப்போவும் சொல்கிறேன், அவங்களுக்கு கொடுக்க வேணான்னு சொல்ல, கொடுங்க, இதையும் கொடுங்கன்றேன் நான். ஒருத்தருக்கு வந்து கொடுத்துட்டு ஒருத்தருக்கு கொடுக்காம விடுறதெல்லாம் அநியாயம். குறிப்பாக இதில் நீங்கள் காவல்துறையை பற்றி சொன்னதுனால இன்னொரு கேள்வியும் வருது. காவல்துறை சேர்ந்தவர்கள் கரூர் எஸ்பியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து ரிப்போர்ட்டர்ஸை கொஞ்சம் வெளியே போங்க, நீங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எஸ்ஓபிக்கில் அதெல்லாம் அடங்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நிறைய மீட்டிங்ஸ் அட்டன் பண்ண ஒரு நபர், இந்த மாதிரி சொல்லி பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி உங்களெல்லாம் வெளியேற்றிருக்கிறாங்களா? பழைய சீனியர் ரிப்போர்ட்டர் சொல்லி இப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்களா? இல்லை என்ன காரணம் அப்படி பண்ணாங்க இன்றைக்கி? அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த நேயர்களுக்கு நிறைய விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டியது இருக்குது. இது வந்து 2014 அரசு கொடுத்த கார்டு, அக்ரிடேஷன் கார்டு. இது பார்த்திங்கன்னா 2013, இது 2022, இதெல்லாம் வந்து அக்ரிடேஷன் கார்டு. அரசு வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகையாளர் சொல்லிட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்ரிடேஷன் கார்ட்ஸ். ஓகேங்களா? ஒவ்வொரு வருஷம் வாங்கினது இது ஒரு அக்ரிடேஷன் கார்டு. வருஷம் இது கலர் மாற்றுவாங்க. ஏன்னா போலி பத்திரிகையாளர்கள் உள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஓகே. இது வந்து குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட். ஓகே. 2 வாட்டி நடந்தது குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட். அதாவது இதெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி முன்னாடியே யார் என்ன இது வயசு எங்கே இருந்தாங்க, இது ஒரு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டு. இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. எதுக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, யார், ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, கேமரா தூக்கின்னு போனால் அவங்களாம் வந்து ஏதோ காகிதம் பொறுக்கிறவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்துகிட்டு தான் அவங்க கேமரா பிடிக்கிறவங்க, பேனா பிடிக்கிறவங்க நிற்கிறாங்க. அவங்கள வந்து நீங்கள் வந்து ரொம்ப மட்டமாக நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. ஆட்சி முன்னாடியிலேருந்தே அப்படி தான். சரி, ஆட்சிக்கு வந்தோன்னா அரசு இப்படி நடத்தக்கூடாது. இது என்னன்னா, இப்போது இந்த புக்கு எப்படி வரணும்னா, சார் விஜய் சார் ஃபோட்டோ போட்டு இந்த மாதிரி ஒரு புக்கு வந்து கொடுப்பாங்க பத்திரிகையாளர்களுக்கு ப்ரெஸ் ரூமில். இதில் பார்த்தீங்கன்னா கலெக்டர் நம்பரு, எஸ்பி நம்பரு, முக்கியமான அதிகாரிகள் நம்பர்லாம் இருக்கும். இதே மாதிரி பெரிய புக்கு ஆசிரியர்களுக்கு, சீஃப் ஆஃப் பியூரோங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஐஏஎஸ், ஐபிஎஸ்னு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒர்க்கிங் ஹேண்ட் புக்குன்னு ஒன்று இருக்கும். அந்த ஹேண்ட் புக் இதில் பார்த்தீங்கன்னா மூத்த ஐஏஎஸ் எல்லோரும் இருக்கும். இதெல்லாம் வந்து இது ரிப்போர்ட்டர்ஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க, முக்கியமான பதவியில் இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி ஹேண்ட் புக் ஒன்று இருக்கும். அது வந்து எப்படின்னா, இப்போ ஜிஹெச் இது நம்பரு, பிளட் பேங்க் நம்பரு, ஓகே, அப்புறம் பப்ளிக்கு ஒரு பேராபத்து வருது அப்படின்னா ஹேண்ட் புக்குன்னு போடுவாங்க. இதெல்லாம் வந்து பத்திரிகைக்காரங்களுக்கு கொடுப்பாங்க. அரசு எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு ஒரு பேராபத்து, ஒரு வெள்ளம் வருது, இல்லை ஒரு நெருப்பு வருது அப்படின்னா பத்திரிகை வந்து அரசு கூட சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளரை ஒரு பாலமாக பார்க்கும் அரசு. பொதுவாக பிரிட்ஜு மாதிரி. ஆனால் கைது இருக்குது. அது வந்து எப்படின்னா, முதலமைச்சரை கேள்வி கேட்குறாரு, அரசுக்கு கெட்ட பேர் வருதுன்னா அப்போ காண்டு வச்சு கைது பண்ணுற அந்த நடவடிக்கை வேறு. பொதுவாக ஊடகங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இது என்னென்னா, இது வந்து எலெக்ஷன் கமிஷன் பாஸ். இது போக எப்படி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்லாம் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் லேமினேஷன் மாதிரி போடும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நார்த் சென்னைன்னு எழுதியிருக்கு. இந்த பாஸை காட்டினா அந்த பேராமிலிட்ரி ஸ்டாஃப் இருக்கிறாங்க இல்லைங்களா, அந்த கன்லாம் வச்சிருப்பார், அவரு கூட சார் ப்ளீஸ் கோ அப்படி சொல்லுவாங்க. இது கவுண்டிங் ஸ்டேஷனில் போகிறது. இது வச்சுருந்தா எந்த கவுண்டிங் ஸ்டேஷனில் ஓட்டு எண்ணும் போது போய் பார்க்கலாம். இது எதுக்குன்னா, பத்திரிகைக்காரன் போனால் நல்லது வெளியில் வரணும், உண்மை தப்பு எதுனா நடக்கணும்னா அது தெரியாமல் இருக்கிறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுக்குற கார்டு இது. ஓகேங்களா? இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க? இது என்னென்னா பார் கவுன்சில், என்னோடய வழக்கறிஞர் கார்டு. இது இப்போ ஹைகோர்ட்டில் நான் எந்த ஹைகோர்ட்டில் போய் காட்டினாலும் இதுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கும். இப்போ சமீபம் கூட நான் கேரளா போயிருந்தேன். கேரளா ஹைகோர்ட் கொச்சியில் போனப்போ வந்துட்டு இந்த கார்டை காட்டோன்னா தமிழ்நாடோனும் அப்படின்னா, இல்லை வேறு ஒரு லாயர் ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்க்கணும் உள்ள அப்படின்னா, சரி இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டார். இல்லை இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறேன், மெட்ராஸில் தான் ப்ராக்டிஸ். சரி போங்க.
எதுக்குன்னா ஒரு ஒரு ஆளை வந்து குறைந்தபட்சம் இந்த மாதிரி கார்டு வாங்கினவங்க நிறைய பேர் போயிருப்பாங்க இன்றைக்கி அக்ரிடேஷனு. அவங்கள போய் அங்கே நில்லு இங்கே நில்லு தகுடு எடுத்து அடிக்கிறது, ரோட்டில் நிற்காத அங்கே நிற்காத. அப்போது உங்களுக்கு இன்றைக்கி அதிகாரம் இருக்குன்றதுனால இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் அதை இப்படி ஒருத்தர் கார்டு ஒன்று இது விராலிமலையில் நான் பிரச்சாரத்துக்கு போனப்போ பார்த்தது. இந்த சைடு பாருங்க யார் விஜயபாஸ்கர் சார். இது பாருங்க இந்த மாதிரி கார்டு வச்சுருக்கிறவங்களாம் இன்னைக்கு நிறைய பேர் உள்ளே சுற்றிருந்தாங்களாம். அதாவது அப்போது எதுக்குண்ணா இந்த கார்டெல்லாம் இருக்கும் திடீர்னு இந்த கார்டை வச்சு எதுக்குன்னா நிலமை எப்படி இருக்குது பாருங்க. அப்போ இந்த மாதிரி கட்சி கார்டு வச்சு இருக்கிறவங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து உள்ள என்ட்ரி தொடர்ந்து பத்திரிகையாளர்களை வந்து அவமானப்படுத்துறாங்க. அப்போ இதில் என்னன்னா எதை மறைக்கிறதுக்கு பத்திரிகையாளரை தள்ளி வைக்கிறீங்க. ஜனாதிபதி வந்தாலோ பிரசிடென்ட் வந்தாலோ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அக்ரிடேஷன் கார்டு இருக்கு இல்லைங்களா, இந்த ஜேர்னலிஸ்ட்டை வந்து அலோவ் பண்ணுவோம். என்ன ப்ராசஸ்னால் கலெக்டர் ஆஃபீஸில் பிஆர்ஓ வந்து லெட்ரு நோட்டீஸ் எடுப்பார். இந்த மாவட்டத்தில் எத்தனை ரிப்போர்ட் இருக்காங்க, இதில் எதெல்லாம் வந்து அரசு அங்கீகரிக்கப்பட்டது, எதெல்லாம் அரசு அங்கீகாரம் இல்லை. அங்கீகரிக்கப்பட்டதுக்கு என்ன பண்ணிவிடுவாங்கன்னா இந்த அக்ரிடேஷன் பேஸ் பண்ணி இன்னும் ஒரு டியூட்டி பாஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. அது அன்றைக்கி ஒரு நாளைக்கு வேலிடு. அது ஜனாதிபதியாக இருக்கட்டும், ஜி ஜின்பிங்கே வந்தாலும் விளாடிமிர் புட்டின் வந்தாலும் அந்த கார்டு போட்டு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸில் இல்லை எஸ்பி ஆஃபீஸில் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் போகலாம். இதுதாங்க நடைமுறை. இவங்க வந்ததில் வந்து புதுசாக இங்கே இருக்கக்கூடாது அங்கே இருக்கக்கூடாது அது வரக்கூடாது இது வரக்கூடாதுன்னா என்ன? இப்போ காவல்துறை வந்து அவங்க கடமையை செய்யுது, அந்த மாதிரி பத்திரிகையாளர் வந்து கடமை செய்யக்கூடாதா? அப்போ எதையும் மறைக்கிறதுக்கு பத்திரிகை துறையை வந்து 10 அடி தள்ளி வைக்கிறோம். ஆனால் இன்ஸ்டா போடுறவங்க ரீல்ஸ் எடுக்கிறவங்க சொந்த தொண்டர்கள் அவங்கெல்லாம் பண்ணுறாங்க. வேணுன்றது ஃபோட்டோ எடுக்கிறாங்க ரீல்ஸ் அதெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் ஊடகத்தை சார்ந்தவங்களை வண்டி வெளியே தள்ளுறது மட்டமாக நடத்துறது. அதாவது ஒரு காலத்துலலாம் வந்து எப்படின்னா கலைஞர் பீரியட்லையும் சரி அம்மையார் ஜெயலலிதா பீரியடில் ஒரு சில பீரியட் அது எந்த அமைச்சர் வராங்கன்றது முக்கியம் பத்திரிகை துறைக்கு. எப்படின்னா சாப்பாடுலேருந்து டீ காஃபிலாம் போட்டு சேரெல்லாம் போட்டு ஒரு கார்னரில் கொடுத்து உண்மையிலே ரொம்ப மரியாதையாக நடத்துவாங்க. அதில் வந்து திமுக ஆட்சி காலத்தில் ஜெயடிவிகாரரும் உட்காந்து ஜூஸ் குச்சின்னு இருப்பார். அதிமுக ஆட்சியில் சன் டிவியில் உட்கார்றவர் உட்காந்து அங்கே ஜூஸ் குச்சின்னு இருப்பார். அதாவது ஏன்னா காலையில் எப்படின்னா 9 மணிக்கு சிஎம் ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன், 7 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம். எங்கே அந்த பிக்கப் ஸ்பாட்டு 1 ஹவருக்கு முன்னாடி எடுத்துன்னு போயிடணும். காலைலலாம் சாப்பிட முடியாது. ஸ்ரீஹரிகோட்டாவில் ராக்கெட் ஏற்றுறாங்க இல்லைங்களா, அதுக்கும் இதே மாதிரி டியூட்டி பாஸ் பண்ணணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3:30 மணிக்கு 2:30 மணிக்கு நடுராத்திரி பிக்கப்பு. வண்டி எங்கேருந்தோ வரும். ஏன்னா 5:30 மணி 5:45 மணிக்கு அங்கே என்ட்ரி போட்டு சம்டைம்ஸ் வெடிகாத்தில் அனுப்புவாங்க ஸ்ரீஹரிகோட்டாவில். எப்போ ராக்கெட் விடுறாங்க அதெல்லாம் அவங்களுக்கு ஏற்ற டைம் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. உக்ரைனில் இருக்கிறா இந்த நேரத்தில் வந்து அப்படியெல்லாம் பார்த்து பண்ண முடியாது. அவங்களுக்கு அந்த ஸ்கை லிமிட் அதெல்லாம் பார்த்து தான் அந்த பண்ண முடியும் வச்சு பண்ணுவாங்க. அப்போது அந்த ஸ்ரீஹரிகோட்டாக்கு போகிற ரிப்போர்ட்டர் வந்து முன்னாடியே பண்ணணும். எதுக்கு சொல்ல வரேன்னா பத்திரிக்கையாரங்க இப்படி வேலை பார்க்குறோம், நைட்டு பகல்லாம் கிடையாது. அந்த மாதிரி வந்து வராங்கன்னா ரோட்டில் நிற்கிறவங்கள வந்து இங்கே நிற்காத அங்கே நில்லு அங்கே நிற்காத போய் வெயில் நில்லு நாசமாக போ அப்படின்னா என்ன இது ஒரு நடத்துறது? இப்போ எங்களெல்லாம் பார்த்தா நான் மனுஷால் மாதிரி தெரியலையா? அப்படின்னா ரகசியத்தை நாங்கள் அங்கே அப்படியே காட்டிட்டு போகிறோம். அப்படியே பதறீங்க, ஏன் பயப்படுறீங்க முதலமைச்சர்? நான் அது வந்து அன்பான ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். இது வந்து சரி சார், நீங்கள் ப்ரெஸ் மீட் பண்ண வேணாம், ரிப்போர்ட்டர்ஸ் விட வேணாம், அங்கே வந்து யாரும் மைக்கு போட்டு உங்களுக்கு கேட்க போகிறதில்ல, தள்ளி இருக்கலாம். ஏன் அதெல்லாம் பண்ணுறாங்கன்னா முன்னாடி நடந்ததில்ல சம்பவம். ஒருத்தர் என்டிடிவி ரிப்போர்ட்டர் மேலே சால்வை போட்டு டான்ஸ் ஆடி வைப்பு பண்ணார், ஞாபகம் இருக்குங்களா? அதுக்கப்புறம் எதனா சிலுமிசை யாருனா பண்ணிட்டாங்க, லேடி ரிப்போர்ட்டர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா பெரிய பஞ்சாயத்து ஆகிடும். அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா இன்னும் அந்த கூட்டத்துக்கு ஒழுக்கம் என்பது வரல, சிவிலைசேஷன் ஆகலை. ஸோ அதனால் இவங்கள வெளியே அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா பத்திரிகையாளர்களை கூட உள்ளே விட்டா க்ரௌடில் அதில் இப்போ யாருனா ஒருத்தர் உட்காந்து சரக்கு வச்சுன்னு அங்கே டான்ஸ் ஆடுறான்னு வச்சுக்கலாம். கூட்டத்தில் 5000 பேர் இருக்கிறாங்க. 5000 பேர் லாஸ்ட்டில் ஒரு 4 பேர் பாட்டில் வந்து குச்சின்னு டான்ஸ் ஆடி வைப் பண்ணுங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விஜய் நான் பாட்டு போட்டு அது என்ன ஆகிடும், அதுதான் நியூஸ் ஆகிடும், ரீல் ஆகிடும். இந்த மாதிரி தப்பு தண்டாக்களை தவிர்க்கிறதுக்கும் நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிடாமல் இருக்கிறதுக்கு பத்திரிகையாளர்களை நீங்கள் வந்து ஒரு 100 அடி 200 அடி தள்ளி வைக்கிறீங்க. நான் சந்தேகப்படுறேன். ஏன்னா ஆனாப்பட்ட மோடி அவரும் எங்களுக்கு இதை பண்ணல, ஆனாப்பட்ட அம்மையார் ஜெயலலிதா அவங்க பண்ணல, ஆனாப்பட்ட கலைஞர் கருணாநிதி அவர்கள் எங்களுக்கு அதை பண்ணல, ஸ்டாலின் அவர் பண்ணலை, எடப்பாடி பழனிசாமி இன்ஃபேக்ட் சுருக்கமாக சொல்லணுமா எடப்பாடி பழனிசாமி பீரியட் கோல்டன் பீரியட் பத்திரிகையாளர்களுக்கு. என்னென்னமோ எழுதுனாங்க, என்னென்னமோ பேசுனாங்க. அந்த சிஎம் சேம்பர் பக்கத்துலலாம் கேமரா வந்து இப்படி போவோம் அப்படி போவோம், ஏதோ யாரும் போலீஸ் கூட எதுவும் கேட்க மாட்டாங்க, அப்படி இருந்தது ஒரு பீரியடில். ஆனால் இப்போ பார்த்தா ஒரு இப்படி போகக்கூடாது காடு அவங்க தான் சொல்லியிருக்காங்க முன்னாள் இங்கன்ட்டுன்னு. அதில் இன்னொன்று அந்த காட்சி ஒன்று பார்த்தேன் நான் நேரலையில், தகுடு வச்சு அடிக்கிறாங்க. ஆமாம், என்னன்னா ரிப்போர்ட்டர்ஸ் அது உள்ளே பூந்துட்டு
நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன். இந்த பார்க்குற ஓனருங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, பத்திரிகை நடத்துகிறவங்களுக்கு எனக்கு வலிக்குது. ஆனால் நான் பத்திரிகைக்காரனாக இருந்தேன், இன்னமும் இருப்பேன். ஒரு வழக்கறிஞராக எனக்கு கோவமே வருது. உங்களுக்கெல்லாம் எதுவுமே வரமாட்டேங்குது, ஏன்னே தெரியல. நம்மளை இவ்வளோ கேவலமாக நடத்துகிறாங்க. நீங்கள் என்னடானா காருக்கு லைவ் போடுறீங்க, டயருக்கு லைவ் போடுறீங்க. ஏன் சரி இப்போ இன்றைக்கி இன்ஸ்டாலே எல்லாம் விட்டுருந்தா இந்த பப்ளிசிட்டி கிடைக்குமா? கோயில் யானை மாதிரி நடந்துக்கிறீங்க நீங்கள். கோயில் யானை தன்மை தெரியாமல் தும்பிக்கையில் இப்படி வாங்கும். அவங்க ஏதோ கொடுப்பாங்க, வாங்கிட்டு பாகன்கிட்ட காசை கொடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணும் கோயில் யானை. அந்த மாதிரி இது ஊடகத்தோட நிலமை. யானை மாதிரி, காட்டு யானை மாதிரி நிற்கணும். பிரச்சனைனா தூக்கி போட்டு மிதிக்கணும். காட்டை காப்பாற்றுறதுக்கு நிற்கணும். எப்படி காட்டு யானை நிற்குமோ அப்படி நிற்கணும் ஊடகம் என்னென்னா, சார் ப்ளீஸ் சார் அலோவ் பண்ணுங்கள் சார். வெக்கம். எமர்ஜென்சி பீரியட்லலாம் இருந்தது பத்திரிகை. இந்திரா காந்தி அவர்களெல்லாம் எதிர்த்து பத்திரிகை நடத்துனாங்க. ராமசாமி என்னதான் அதிமுகவுக்கு ஆதரவாக பேசினாலும் ஒரு சில நேரத்தில் அம்மையார் ஜெயலலிதாவை அப்படி கேள்வி கேட்பார், சவுக்கால் அடிச்சா மாதிரி கேட்பார். அப்படிலாம் இருந்தாங்க பத்திரிகையாளர்கள். இன்றைக்கி என்னடானா நிலமை இப்படி போகுது. பார்க்கலாம் என்ன மாதிரி விஷயங்கள் அடுத்தடுத்து இதுக்கப்புறமாவது தாங்க திருத்திக்கிறாங்களா, அதை பொறுத்திருந்தும் பார்க்கலாம். பல்வேறு விதமான கேள்வி பதிலளிச்சிங்கன்னா மிக்க நன்றி. நன்றி.